ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஜெபம் உன் எதிர்காலத்தை மாற்றும்னு என் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபமே வரமாட்டேங்குது. அதிகாலையில் எந்திரிச்சா ஜெபம் வரமாட்டேங்குது. அதிகாலையில் கூட எந்திரிக்க கூட முடியாமல் சரீர பலவீனத்தையே சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருக்கிறீங்க. சரீர பலவீனத்தை பிசாசு உங்களை காட்டியே உங்களை ஜெபிக்க விடாமல் என்ன செஞ்சிருக்கிறான், முடக்கி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லா பலவீனத்தையும் தூக்கி போட்டு, சரீரம் எப்படிப்பட்டது தான், பலவீனமானது தான், ஆவியான உற்சாகமானது. நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணுமோ அப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்றால், ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், உன் எதிர்காலத்தை மாற்றும், இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நீ என்னிடத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை தெரிந்து கொண்ட பிரதானமான நோக்கமே தம்மோடு கூட இருப்பதற்காகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுதான் முக்கியத்துவம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார்னா, மூளைக்கு எட்டாதது, நம்முடைய குடும்பத்துக்கு எட்டாதது, நம்முடைய சூழ்நிலைக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன் என்பதாக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்று உன் நிலையை வைத்து உன் எதிர்காலத்தை என்ன செய்யாது, தீர்மானிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என் நிலையை வச்சு என் எதிர்காலம் இப்படிதான். இல்லை இல்லை இல்லை, உன் ஜெபத்தில் ஆண்டவர் பதிலளிக்கிறாரு. உன் ஜெபத்தை வைத்து தான் உன் எதிர்காலத்தை தேவன் என்ன செய்கிறார், அவர் தீர்மானத்துக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறார் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது. கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நம்ம ஜெபித்து 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 எந்த கதவுகளும் திறக்கப்படாமல், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படாமல், வழி திறக்கப்படாமல், வாசலெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்படலாம். ஆனாலும் சரி, ஜெபத்தை நிறுத்தி விடாதேன்னு ஆண்டவர் பேசுகிறார். வழி தெரியாமல் கூட இருக்கலாம், இருண்ட ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம். ஜெபித்து ஜெபித்து எனக்கு என்ன கிடைச்சது, ஜெபித்து ஜெபித்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே. இல்லை சகோதரனே, இல்லை சகோதரியே, உன் ஜெபத்தை நிறுத்தாத. நீங்கள் நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்கும்போது சோர்வின் ஆவியில் இருப்பதை தான் என் ஆண்டவர் காண்பிக்கிறார். உன் சோர்வின் ஆவி இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு தாமதமானாலும் கூட ஜெபத்தை நிறுத்தாதீங்கன்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. உன்னை ஆசீர்வதிப்பதற்கான நேரம்தான் இந்த நேரம். நீ ஜெபிக்க தொடங்கிட்டினா உனக்கு ஆசீர்வாதத்தின் வழி திறந்துட்டுன்னு அர்த்தம். ஜெபிக்க தொடங்குவாயா, ஜெபிக்க முழங்கால் படியிடுவாயா, ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை குறிப்பாயா, இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடு, இப்பொழுதே ஜெபிக்க ஆயத்தமாகு. நிச்சயமாய் உன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம், இப்பொழுது ஒரு மாற்றம், இப்பொழுதே உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டாகிவிட்டது. ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவமே, அருமை தகப்பனே, இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தை தொடங்கி விட்டதற்காக, ஜெபத்தில் அமர்ந்து விட்டதற்காக, ஜெபிக்கிற அந்த ஆவியை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தந்து விட்டதற்காக நன்றி. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு தேவன் வைத்த இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து அழகு பார்ப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.